அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னா அவன்கிட்ட ஒரு சில விஷயங்கள் இல்லாமல் இருக்கணும். அவன் சோம்பேறியாக இருக்கக்கூடாது, பலவீனமாக இருக்கக்கூடாது, கஞ்சனாக இருக்கக்கூடாது, கோலையாக இருக்கக்கூடாது. இந்த விஷயமெல்லாம் அவன்கிட்ட இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். அப்போ என்னென்ன விஷயம்லாம் அவன்கிட்ட இருக்கணும்? ஒரு நல்ல கல்வி இருக்கணும், ஒழுக்கமான உள்ளம் இருக்கணும், நிறைவான மனசு இருக்கணும். இது எல்லாத்தையும் விட அந்த மனிதன் இரையச்சம் உள்ள ஒரு மனிதனாக இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் மட்டுமல்லாமல் மறுமை உலகத்திலும் அந்த மனிதன் வெற்றி அடைய முடியும். இப்படி வெற்றி பாதையை நோக்கி போய்கொண்டு இருக்கக்கூடிய அந்த மனிதன் எப்போது சந்தோஷ நிலையை அடையிறானா, நம்முடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் போது, நாம் ஆசைப்படக்கூடிய தேவைகள் அனைத்தும் அங்கீகரிக்கப்படும் போதுதான் அந்த மனிதன் சந்தோஷ நிலையை அடையிறான். இந்த சந்தோஷத்தை அடைவதற்காக நம்முடைய பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அழகான பிரார்த்தனையை தான் நம்ம இன்னைக்கு வீடியோவை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. நம்முடைய பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்த அழகான பிரார்த்தனை இதோ உங்களுக்காக. இறைவா, பலவீனம், சோம்பல், கஞ்சத்தனம், கோழைத்தனம், முதுமை, மண்ணறையின் வேதனை ஆகியவற்றிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இறைவா, எனது உள்ளத்துக்கு இறையச்சத்தை வழங்கிவிடு. அதை தூய்மைப்படுத்துவோரில் நீயே சிறந்தவன். நீதான் அதன் பொறுப்பாளன், அதன் எஜமானன். இறைவா, பயனற்ற கல்வியை விட்டும், அடக்கமில்லாத உள்ளத்தை விட்டும், நிறைவடையாத ஆத்மாவை விட்டும், அங்கீகரிக்கப்படாத துவாவை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளவு அழகான ஒரு பிரார்த்தனை. நம்மெல்லாம் துவா செஞ்சா, யா அல்லாஹ் எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு இந்த உலகத்துக்கு தேவையான அற்பமான தேவைகளை மட்டுமே நம்ம இறைவன் கிட்ட கேட்குறோம். ஆனால் நம்முடைய பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனையை பாருங்க. இரு உலகத்துக்கும் தேவையான பிரார்த்தனை. இந்த உலக வாழ்க்கை நல்லபடியாக இருப்பதற்காக என்கிட்ட பலவீனம், சோம்பல், கோழைத்தனம், கஞ்சத்தனம் இதுல இருந்தெல்லாம் எனக்கு நீ பாதுகாப்பு கொடு. நாளைக்கு மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மறுமை வாழ்க்கைக்கு, மண்ணறை வாழ்க்கைக்கு, மண்ணறையுடைய வேதனையிலிருந்தும் எனக்கு பாதுகாப்பு கொடுன்னு இறைவன் கிட்ட அழகாக மன்றாடக்கூடிய ஒரு பிரார்த்தனை. நாளை மறுமை வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்காக, இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கான வாழ்க்கைக்கு தேவையான பயனுள்ள ஒரு கல்வியை கொடு, ஒழுக்கமான உள்ளத்தை கொடு, நிறைவான மனசை கொடு. இதெல்லாத்தையும் விட இதெல்லாம் சீராக அமைவதற்காக எனக்கு இறையச்சத்தை அதிகப்படுத்த, அதை தூய்மைப்படுத்துவதில் நீதான் சிறந்தவன் என்று அழகாக மன்றாடக்கூடிய ஒரு பிரார்த்தனை. மேலும் இன்னும் நம்முடைய தேவைகளை இறைவன் கிட்ட கேட்பதற்காக நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாத்தையும் அங்கீகரிக்கப்படணும். அதுக்காக அங்கீகரிக்கப்படாத துவால இருந்து நான் உன்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன்னு சொல்லிட்டு நம்முடைய பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனையை பாருங்க. இந்த மாதிரி நம்ம என்னைக்காவது துவா செஞ்சிருக்கோமா? இந்த உலகத்துக்கு தேவையான தேவைகளை மட்டுமே இறைவனிடம் மன்றாடக்கூடிய நாம் இரு உலகத்துக்கும் தேவையான தேவைகளை இறைவனிடம் மன்றாடி அதன்படி நம்முடைய வாழ்க்கையை சீராக அமைத்து இன்ஷா அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின அஜ்ஸி வல் கஸலி வல் ஜுப்னி வல் புஹ்லி வல் ஹரமி வஅதாபில் கப்ர். இறைவா, பலவீனம், சோம்பல், கோழைத்தனம், கஞ்சத்தனம், முதுமை, மண்ணறையின் வேதனை ஆகியவற்றிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கீஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. இறைவா, எனது உள்ளத்துக்கு இறையச்சத்தை வழங்கிவிடு. அதை தூய்மைப்படுத்துவோரில் நீயே சிறந்தவன். நீதான் அதன் பொறுப்பாளன், அதன் எஜமானன்.
அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்ம் லா யன்ஃபஉ வ மின் கல்ப் லா யஹ்ஷஹு வ மின் நஃப்ஸ் லா தஷ்பஉ வ மின் தஅவதி லா யுஸ்தஜாபு லஹா. இறைவா, பயனற்ற கல்வியை விட்டும் அடக்கமில்லாத உள்ளத்தை விட்டும் நிறைவடையாத ஆத்மாவை விட்டும் அங்கீகரிக்கப்படாத துவாவை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.